சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு EMT Thread. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க கூட்டணியில பிரம்மாண்டமா உருவாகியுள்ள திரைப்படம் தான் கூலி. இப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்துல ரஜினியுடன் இணைந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷோபின் சாபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் வெளியாகிறது. இந்த நிலையில கூலி திரைப்படத்தின் பட்ஜெட் மற்றும் பிசினஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் மொத்த பட்ஜெட் 375 கோடி என கூறப்படுகிறது. ரஜினியின் சம்பளம் 150 கோடி எனவும், லோகேஷின் சம்பளம் 50 கோடி எனவும், மற்ற நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள் அனைவரின் சம்பளம் 150 கோடி எனவும், மேலும் ப்ரமோஷன் மற்றும் பப்ளிசிட்டி செலவுகள் 25 கோடி எனவும் தகவல் தெரிவிக்கின்றன. மொத்தமாக இப்படத்தின் பட்ஜெட் 375 கோடி ஆகும் என சொல்லப்படுகிறது. ப்ரீ பிசினஸ் அமேசான் பிரைம் நிறுவனம் கூலி திரைப்படத்திற்கு ரூபாய் 130 கோடி வழங்கியுள்ளது. இப்படம் சன் பிக்சர் தயாரிப்பில் உருவாகியுள்ளது என்பதால் சேட்டலைட் உரிமை மற்றும் மியூசிக் உரிமை இரண்டுமே சன் டிவி வைத்துள்ளது. இதில் சேட்டலைட் உரிமை மட்டும் 90 கோடி மதிப்பு என்றும் கூறப்படுகிறது. மியூசிக் உரிமை 20 கோடி மதிப்பு என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் ப்ரீ பிசினஸில் மட்டுமே 240 கோடி வந்துள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.